மீசையடல போயிட்டு வடா மடுக்குல சாவன சத்தியடி மங்க கைய முடி தௌலத இருந்தா உன்னை தேடி வந்ததடி வாங்க 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 வாங்கடா. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் சாங்கும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயுமே கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் கரெக்டாக அதில் ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா இதில் நீங்கள் இமேஜ் மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கடுத்து எஃபெக்ட்லாம் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறேன் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இன்னும் ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த பீட் மார்க்கில் அதுலேயும் இமேஜ் எல்லாமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இமேஜ் எல்லாத்தையுமே இந்த பீட் மார்க்கில் அதுலேயுமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி போய் ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் மூணு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த மூணு எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுவரை போட்ட வீடியோ எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருப்போம், இந்த இருக்க எஃபெக்ட் பதிலாக இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த லாஸ்ட் இருக்கு பதிலாக இந்த எஃபெக்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லாஸ்ட் இருக்க இந்த இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ்லேருந்து அப்படியே வரிசையாக மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லென்த்தாக இருக்குது. ஸோ இந்த இமேஜை விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவது இமேஜும் லென்த்தாக இருக்குது, அதை விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி அப்படியே வரிசையாக விட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் தாண்டி கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுல ஒரு பீட் மார்க், அதாவது இந்த 5.23 செகண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன இமேஜாக இருக்கா. ஸோ அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த இமேஜில் ஆட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணால் அதுக்கு அடுத்து இருக்க இமேஜும் சின்ன இமேஜ் தான். ஸோ அதுலேயும் கரெக்டாக இதே எஃபெக்ட். ஸோ அடுத்து இருக்க இமேஜும் சின்னதான். ஸோ அடுத்து இருக்க 4 இமேஜ், அதாவது இந்த 4 சின்ன இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ 5 இமேஜ் இருக்குது. ஸோ இந்த 5 சின்ன இமேஜுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த லாஸ்ட் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க 5 இமேஜில் நம்ம ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 4 சின்ன இமேஜ் இருக்கும். ஸோ இந்த 4 சின்ன இமேஜ்லேயும் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ண இந்த எஃபெக்ட்டை முன்னாடி ஒரு 5 இமேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு 4 இமேஜ். ஸோ மொத்தம் வெறும் 9 இமேஜில் மட்டும்தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இனி மீதி இருக்க இமேஜ்கள் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டையும் இதே மாதிரி எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னே பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அடுத்து நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் நம்ம இப்போ இந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட்டை முடிச்சாச்சு. ஸோ அது போக மீதி இருக்கிறது என்ன, நமக்கு இந்த முன்னாடி இருக்க ரெண்டு எஃபெக்ட். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டில் இப்போ நம்ம அந்த இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆனால் இந்த இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் இந்த இடத்துல 4வது பதிலாக காப்பி லேயர் ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜ் அந்த வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பதிலாக அதில் வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்க டூப்ளிகேட் சிம்பிளே மறுபடியும் டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் இதை நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணலாம் ஒரு இமேஜ் விட்டுருங்க. அதாவது அந்த 2வது இருக்க இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 2 இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அப்படியே நமக்கு அடுத்த ஒரு இமேஜை விட்டுட்டு பார்த்தா அந்த மாதிரி சின்ன இமேஜ் வரும். ஸோ இந்த சின்ன இமேஜ்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அதில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை கொண்டு போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான பிளேஸ் அளவு நீங்கள் இந்த மாதிரி கையாலே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பாதி இமேஜை நம்ம இந்த 2 எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இமேஜுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணால் இதில் நம்ம அந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட் அடுத்து இந்த இருக்க எஃபெக்ட் ரெண்டையுமே காப்பி பண்ணி முடிச்சாச்சு. இனி சென்டரில் இருக்க இந்த 2வது இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு
இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது மீதம் என்ன இருக்குது, இந்த 2வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக அந்த 2வது இமேஜுக்கு வந்துருங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த 2வது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2வது இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல ரெண்டு இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே அடுத்து இந்த சின்ன சின்ன இமேஜ்லாம் முடிஞ்சு அதில் 2வது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த இடத்துல. ஸோ அந்த 2வது இமேஜ்லையும் கரெக்டாக இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரியே மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இந்த இடத்துலையும் நாம இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.